சாற்ற என்னை தருகின்றேன். உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற என்னை தருகின்றேன். நான் இங்கு பிறக்கும் முன்னே என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, நான் இங்கு பிறக்கும் முன்னே என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, என்னை நீ தெரிந்தெடுத்தாய், இன்று என்னை தருகின்றேன். உன் திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற என்னை தருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சதாசகாயனை நோக்கி நவநாள் வேண்டுதல் சுபத்துக்குள் கடந்து செல்வோம். அதி தூய அமலோற்ப கன்னியே, எங்கள் தாய் மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாயிருக்கின்றீர். இன்று உன்னிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த அருளனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதாசகாய அன்னையே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதாசகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். உம்மகனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதாசகாய அன்னையே, மன்றாடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானா ஊரில் உமது மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை ரசமாக்கினீர். சதாசாய அன்னையை மைமைப்படுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கும் முறை மக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதாசகாய அன்னையே, உமது வல்லமை உள்ள பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாப்பும் மரிப்போர்களின் நிறைவேற்றமும் நீரே. உம்முடைய பெயர் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாயிருந்தருளும். உமது பெயரை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தியடைய மாட்டோம். எமது மெய்யான சதாசகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாக வாழ்க்கையை அறிக்கையிடும்.
உலக நன்மைகளுக்காக வேண்டுதல். எங்கள் சதாசகாயனே, உன்னதமான நம்பிக்கையோடு உமது பாதாளம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரும் நெருக்கங்கள் நேரம் உமது உதவியை கேட்கின்றோம். சோதனைகளும் மல்லல்களும் எங்களை ஆட்டுகின்றன. மறுதலையான திட்டங்களும் கவலைக்குரிய நட்டங்களும் எங்கள் வாழ்க்கை சஞ்சலத்தை தருகின்றன. எங்கள் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடைக்கண் திறந்தருளும். அன்னையே, எங்கள் தேவைகளை கவனியும், இடுக்கங்களை நீக்கியருளும். அன்றையின் சுத்தமானால் நாம் அவைகளை அன்பனும் பொருளையனும் இன்னும் சில காலம் அறிவிக்க அருளும். சதாசகாய அன்னையே, இவ்வருளை எங்கள் திறமைகளை நம்பிக்கைகளாது உமது அன்பையும் வல்லமையும் நம்பி கேட்கின்றோம். சபை பிரார்த்தனை விண்ணப்பங்கள். மன்றாடுவோமாக. எங்கள் பசுத்த திருத்தந்தைக்கும் எங்கள் ஆயர்கள், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும், சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறை ஒற்றுமைப்பாட்டிலும் எல்லோரும் சகோதரர்கள் போல வாழ அருள் புரியுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாள் குடும்பங்களின் இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் வாழ்க்கை வழியை அறிய தூயாவியார் வழி நடத்துமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் உடல் சுகத்தை காக்கவும் நோயாளர் நலம் பெறவும் அருள் புரியுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆன்மகளை பாற்றியை அளித்தருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துகளுக்கும் இங்கு கூடியிருப்போரின் தேவைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாசாய அன்னையிடம் எங்கள் சொந்த விண்ணப்பங்களை மௌனமாக சமர்ப்பித்து மன்றாடுவோம். பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் எமக்களித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக எமது நன்றியை ஏற்றருளும். மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திருச்சபையின் அருக்குறி வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மைகள் அனைத்திற்காகவும் எமது நன்றியை ஏற்றருளும். மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் பெற்ற உதவிகளுக்காக சாசா அன்னைக்கு நன்றி கூறுவோமாக. நோயாளர்களை ஆசீர்வதிக்கும் சடங்கு. மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனையினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆமென்.
ஆண்டவராகிய கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடு உடன் இருப்பாராக. உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை வழிநடத்த முன் செல்வாராக. உங்களை பாதுகாக்க பின் வருவாராக. உங்களை ஆசீர்வதிக்க மேல் எழுவாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். சபையோரின் நம்பிக்கை. செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்பு அன்னையே, உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்கள் மீட்பு உண்டு. நாங்களும் அக்கரங்களிலே தங்கியிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்கனமாய் நஞ்சுதற்கிடமே இல்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் முழுந்திருந்தாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமை உடையவள். உமது துணையோடு உமது மகனும் எங்கள் சகோதரனுமாகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உம்மை அழைக்க தவறின் கைவிடப்பட்ட அநாதைகளாகி விடுவோமோ என்பதொன்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும், இயேசுவில் அன்பும், இறுதிவரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாக அழைக்க வரமடைத்து தந்தருளும் சதாசாய அன்னையே. சபையை ஆசீர்வதித்தல். எங்கள் பாதுகாவலி புனித சகாசாய அன்னையின் பரிவுரைகளினாலும் ஆண்டவரும் முற்பெருமாய இயேசு கிறிஸ்துவின் பெருபலங்களினாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மேலிறங்கி என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்துவோடு மரியாவை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமையுள்ள பாதுகாவலில் எங்களை ஒப்படைப்பதிலும் ஒன்று சேருவோமாக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது அன்னை மரியாவை எவ்வளையிலும் உமது புரியும் அன்னையாக நமக்கு அளித்தீரே. அவளின் ஆறுதலை வேண்டி அழைக்கும் போது மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் அது வழியாக இவற்றை இறந்து மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, இன்று பொது காலத்தின் 23ஆம் வாரத்திலே இருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூறிய வார்த்தைகள் நமக்கும் பொருத்தமுடைய வார்த்தைகளாக இருக்கின்றன. நம் ஆண்டவர் இயேசு 3 விதமான பேறுகளை பற்றி எடுத்துச் சொல்லுகின்றார். அதேவேளை 3 விதமான சாபங்களையும் பற்றி எடுத்துச் சொல்லுகின்றார். ஏழையரின் உள்ளத்தோர்,
பேறு பெற்றவர்கள் என்றும், பசியால் வாடுவோர்கள் பேறு பெற்றவர்கள் என்றும், அழுவோர் பேறு பெற்றவர்கள் என்றும் எடுத்துச் சொல்லும் நம் ஆண்டவர் இயேசு அதேவேளை செல்வர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும், அதேவேளை உண்டு கொழுத்திருப்போர் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும், மற்றும் இப்பொழுது சிரிப்பவர்கள் அழுவார்கள் என்றும் எடுத்துச் சொல்லுகின்றார். சில வேளைகளில் நாங்களும் பேறு பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது சபிக்கப்பட்டவர்கள் கூட்டத்திலே இருக்கலாம். அன்றைய காலகட்டத்திலே திருத்தூதர் லூக்கா இந்த நற்செய்தியை எழுதுகின்ற போது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எழுதுகின்ற போது, அந்த காலத்திலே துன்பப்பட்டவர்கள் எவ்வாறு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கப் போகின்றார்கள் என்றும், இவ்வுலக வாழ்க்கையிலே செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் செல்வந்தர்களாக வாழ்பவர்கள் எவ்வாறு சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும் எடுத்து கூறுகின்ற செய்தியைத்தான் நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்த்து நாங்களும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்திட எம்மை தயார் செய்வோம், வரங்கேட்டு மன்றாடுவோம். பியஸ்டா ஹேமச்சந்திரா குடும்பம் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு நன்றியாகவும், யூத் தெனாரன்ஸ் நன்றி திருப்பலியாகவும், ரஜனன் லிவினா அவரது 8வது பிறந்த நாளை முன்னிட்டு நன்றி பலியாகவும், ஜெய்சீலி என்பவர் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும், அலஸ்கா என்பவர் நன்றியாகவும், இலீன் சில்வாவின் வேண்டுதல் பலியாகவும், வசந்தி ஆண்டனி என்பவரின் நன்றியாகவும், அதேவேளை வேண்டுதல் பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய திருப்பலியிலே மில்ரோஸ் பீட்டர்ஸ் என்பவருடைய ஆண்மலை பாத்திக்காக மன்றாடும். தூய மரநிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடமை தகுதியாக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளான எங்களை தேடி வந்த எங்களுடைய பாவங்களுக்காக தம்முயிரை மீந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களை மோட்ச பேரின்பத்துக்கு அழைத்துச் செல்ல முன்னும் ஆற்றுடன் வரவிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, மண்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்த பொழுது நீங்களும் இவற்றில் தான் உழன்றீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பையும் அணிந்திருக்கின்றீர்கள். இயல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். மானிடருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. Hallelujah.
துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்துதல் லூக்கா எழுதியது எனச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தன் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொளுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயரிட்டு அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாவத்தை நீக்கிடவே கரையால்
தீரவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தில் அன்பே தேடாக. இதை நான் தருவேன் இறைவா. விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனியும் திருப்பாடுகளால் தேவனியும் திருப்பாடுகளால் என்னை தேற்றிடவே நீ இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பின் கீழாக. இதை நான் தருவேன் இறைவா. அன்பார்ந்த சோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி அந்த நல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணமானவரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மர நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானூர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மாழ்வுடன் எப்பொழுதும் மறக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டலமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்துக்கு மூத்து
ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உந்திருமிருந்து மக்கூலியம் புரிய தகுந்த இனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீயோ, எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிவாளகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தலும். இறைவா, இன்றைய திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், தனிநபர்கள் இவர்களுடைய நன்றி பலிதனை ஏற்றலும். தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் தந்தையாக இருந்து கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் நினைவுகூர்ந்து மன்றாடுகின்ற அடியாறு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தள்ளும். அவரது பிரிவால் வருந்துகின்ற உறவுகளுக்கு உமது ஆறுதலையும் தேறுதலையும் அளித்தள்ளும். மேலும் ஈத்தளும் எதிர்நோக்குடன் கொள்ளும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ், எமது மறை மாவட்ட பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியார், ஏனைய புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உந்திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. முற்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மட்பெறாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமைமிக்க மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிளவினங்கள் எதனையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய சம்மரியில் உலகின் பாவங்களை போக்குகின்ற கிறிஸ்து சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் அழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா அடையும். பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பப் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க.
வரும் இறைவனை நாம் ஏற்கப்பட கதவு திறந்தது அதற்குள்ளே வாழுவார் உலகில் ஒளி கடந்து எங்கையாழுவார் கற்பிற்றோர் பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றேவோ இன்பம் பொங்க கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறை அன்பிலும் இறை சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள்வாயவக்கு அடைக்கலமே சதாசிவாய அன்னையே, நீர் எங்களுக்கோர் அடைக்கலமாயிருக்கின்றீர். குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கின்றீர். மன்றாடுவோமாக. உமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதாசிவாய அன்னையே எப்பொழுதும் உதவி செய்ய காத்திருக்கும் அன்னையாக எங்களுக்கு தந்த உள்ளத்தில் உளமானீரே. சதாசிவாய அன்னையின் அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றும் அனுபவிக்க தகுதியுள்ளவராய் வாழ அனுபுரிய வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம்.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.